வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா உமன்ஸ் மேட்ச்ல ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி 13வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல நீங்க இன்னமும் விஷல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன். என்ட்ரி ஃபீஸ் வைஸா ரொம்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப்னா அது விஷல் 11 தான். ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன பிச் ரிப்போர்ட் தான் அப்படியே கொடுத்துருக்கோம். பட் இந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்ததுனால, சாயந்தரம் எடுக்கிறதுனால நீங்க கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்ததை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த எம்ஐ வெர்சஸ் டிசி மேட்சோட ரிசல்ட்டை கொஞ்சம் இந்த மேட்சுக்கும் அப்ளை ஆகுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பட் ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் இன்டர்நேஷனல் மேட்ச் நீங்க நேற்றே நம்ம பார்த்தாச்சு. 6 மேட்ச்ல 5 மேட்ச் பேட்டிங் செகண்ட், ஒரு மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம். ஸ்கோர் வைஸா 0 இருந்து 150க்குள்ளேயே 12 இன்னிங்ஸுமே ஆடி இருக்காங்க. பெருசா அந்த கிரவுண்ட்ல ஹை ஸ்கோர் உமன்ஸ் இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணல. மேபி ஐபிஎல்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இப்போ நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இந்த சீசன் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே ஆடுறாங்க. டாப்ல பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறாங்க. டாப் 3ல கண்டிப்பா இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா மந்தனாவை நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அடுத்து பெர்ரி நல்லா ஆடினாங்க, டிவைன் நல்லா ஆடினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வரிகம் நல்ல விக்கெட், மோலிக்ஸ் நல்ல விக்கெட் எடுத்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சோபனா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் விக்கெட் எடுக்காம லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க. பட் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மந்தனா, பெர்ரி, டிவைன், அடுத்தது பாத்தீங்கன்னா வரிகம், அடுத்தது மோலிக்ஸ். இந்த 5 பேரையுமே உங்களோட டீம்ல கண்டிப்பா நீங்க எடுத்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸா பாத்தீங்கன்னா இருக்காங்க. வரிகம்லாம் விளாண்ட எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டாங்க. 5 மேட்ச்ல 4 மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. டிவைனும் பாத்தீங்க அப்படின்னா 3 மேட்ச் விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளஸ் அவங்க ரன் பாத்தீங்கன்னா ஒரு சில ரன்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. பெரிய விக்கெட் பெருசா பவுலிங்கும் எடுக்கல. பவுலிங்கும் அவங்க பாத்தீங்கன்னா மொத்தத்துல பாத்தீங்கன்னா 4 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. 5 ஓவர் தான் பவுல் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு 1 ஓவர் பவுல் பண்ற மாதிரி தான் பவுல் பண்றாங்க. பட் பேட்டிங் ஓரளவுக்கு லாஸ்ட் 2 மேட்சாவே நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அடுத்து மந்தனாவும் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் ஸ்கோர் பயங்கரமா பண்ணாங்க. அடுத்து இதுல ட்ரம்பிக்கா பாத்தீங்கன்னா நீங்க ரேணுகா சிங் இல்லைன்னா சோபனா, அந்த 2 பேரையுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மேட்ச்ல நீங்க ரேணுகா சிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டுக்கு லைட் ஆஃப் மென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அவங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்சா விக்கெட் எடுக்கல. ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் சோபனா எடுத்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரேணுகா சிங்கை இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குஜராத் டீம் இந்த சீசன் அவ்வளவுதான் முடிஞ்சு. இனிமேல் அவங்க நினைச்சா கூட உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 4 மேட்ச் ஆடி 4மே பாத்தீங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க. ரீசன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாப் 6, 7 பாத்தீங்க அப்படின்னா கார்னர் மட்டும்தான் உருப்படியான ஆல்ரவுண்டர். நீங்க மற்ற டீம்ஸை பார்க்கும்போது இப்ப நீங்க லைக் ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 2 மெயின் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. பெர்ரி இருக்காங்க, டிவைன் இருக்காங்க. பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்னர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 40 ரன் பிளஸ் 2 விக்கெட். அடுத்து 30 ரன். அதுக்கு முந்தின மேட்ச்ல 7 ரன் பிளஸ் 1 விக்கெட், 15 ரன் சொல்லி கார்னர் தான் இந்த டீம்ல மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி மோனியும் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் பெருசா ஆடல இந்த சீசன். பாருங்க 12, 16, 8, 24 சொல்லி பெருசா ஸ்கோர் பண்ணல. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேனும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களும் இந்த வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சீசன் ஆடும்போது கூட நல்லா ஆனாங்க. பட் இந்த சீசன் அவங்களுக்குமே பெருசா ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரிதான் ஆஸ்திரேலியன் பிளேயர். இவங்களாம் இந்த ஆஸ்திரேலியா டீமுக்கு விளையாடும் போது எப்படிதான் விளையாடுவாங்கன்னு தெரியாது. எல்லா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா ஆடிடுறாங்க. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வரும்போது கொஞ்சம் சொதப்புறாங்க. அதுவும் குஜராத் டீம்ஸ் உள்ள ஆஸ்திரேலியன் பிளேயர் தான். மற்ற டெல்லி, மும்பை இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யூபி இவங்கெல்லாம் நல்லா தான் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. பவுலிங் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த கன்வர் பிளேயர் மட்டும் ஸ்பின்னர் பாத்தீங்க அப்படின்னா விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மேக்னா சிங் லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணனால மேபி எல்லாருமே இந்த மேட்ச் அவங்களை எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அடுத்து கேத்தரின் பாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. பட் கம்ப்ளீட்டா ஒரு 3ல இருந்து 4 ஓவர் போலிங் பண்றதுனால நீங்க அவங்களுக்குமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த பத்தான்ங்கிற பிளேயருக்குமே ஒரு டிசிபியா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்களும் ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டரா இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும்
5 பிளேயர் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிடி வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனாலுமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 12 ஓவர் கிடைச்சிடும். பேட்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா டாப் ஆடக்கூடிய மந்தனா, டிவைன் எல்லாருமே நம்ம வந்து பெரிய 3 பேருமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒருவேளை இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னா சிங் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அது வேணா உங்களுக்கு வந்து நீங்க எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்னர், சேகரனா, கேத்ரின் பேசிக், கன்வர் எல்லாமே சேஃபான பிக்கு. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லயும் மோனி வந்து எடுக்கலாம். ரிச்சா கோஸ் போன இந்த இடத்துல நீங்க இதுக்கு பேர்ல நீங்க ரிச்சா கோஸை கூட எடுக்கலாம். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் எல்லா மேட்சுமே வாங்கி கொடுக்குறாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கார்னர் வந்து இந்த மேட்ச்ல வந்து பெரிய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருப்பாங்க. ஏன்னா பேட்டிங்கும் பண்றாங்க பிளஸ் 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுறாங்க. அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு யாருமே இது கிடையாது. ஏன்னா நீங்க பெரிய எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருசா பவுலிங் கிடையாது. டிவைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமா 2 தான் பண்றாங்க. கேத்தரின் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் பிளஸ் பேட்டிங் வந்து ரொம்ப ரேர். அதனால இந்த மேட்ச்ல வந்து கார்னர் வந்து நல்ல கேப்டன்சி வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாங்க. வைஸ் கேப்டன் தான் நீங்க பெரிய டிவைன் பொறுத்த வரைக்கும் போறது கொஞ்சம் நல்ல ஆப்ஷன்ல இருக்கும். ஏன்னா இதுவும் வர்றாங்க. இல்ல அப்படின்னா நீங்க வரிகம கூட ஈஸியா ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை ஆர்சிபி வந்து கொஞ்சம் சொதப்புனா கூட வரிகமுக்கான பேட்டிங் சான்ஸ் இருக்கு. பிளஸ் 4 ஓவர் இருக்கு. ட்ரம்ப் பிக்கா இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் மந்தனா, கன்வர் இவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் தான் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் ஆர்சிபி வர்சஸ் குஜராத்துக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.